சரி, இன்னும் கொஞ்ச நேரம் வண்டி அங்கே நின்று காதில் இது ரத்தமே வந்திருக்கும். ஆமாம், ஒரே இரசல். கரெக்ட். ஏன்பா ஒரு நல்ல பட்டா போடுப்பா. ஏன் சார் அடுத்தவங்களோட வலிய வேதனை உங்களுக்கு இறச்சலா போச்சா? வலிய வேதனையும் பட்டவனை கத்த வேண்டிய இடத்துல போய் கத்த சொல்லு. இவனுங்க இங்கே வந்து கத்திட்டு இருக்கானுங்க. அவங்க கத்த வேண்டிய இடத்துல எல்லாம் கத்தியாச்சு. அங்க யார் காதுலையும் கேட்கல. அதுக்கு எல்லாம் அடைச்சு கிடக்குது. இப்படி கும்பல சத்தமா கத்தினாதான் அவங்களுக்கெல்லாம் கேட்கும். போடு சார். என்ன சாப்பிட்றீங்க? பிளாச்சுல வேணுமே. எப்படி வாங்கினீங்க? இங்கே ஒரு கேள்வி பிளாச்சுலான்னு கத்திட்டு வந்தது. அதுகிட்ட வாங்கினேன். கேட்குறான் பாரு கேள்வி. கத்துனதுனால தானே வாங்கினீங்க? கத்தாம பழத்தை உரிச்சு பாத்திரத்தில் வச்சு தட்டு போட்டு மூடி ஒரு ஓரமாக உட்காந்துருந்தா பழம் அழுகி நாறிடும். அதே மாதிரி தான் இந்த நாட்டில் நியாயம் நீதி நேர்மையெல்லாம் ஒரு ஓரமாக மூடி வச்சுட்டாங்க. அதெல்லாம் அழுகி நாரிடக்கூடாதுன்னு தான் அப்பப்போ இப்படி கத்த வேண்டியதாக இருக்கு. கத்துனா நீதி நேர்மை நியாயம் நட்டுக்குமா? போயா வேலை. அதெல்லாம் நட்டுக்குமான்னு எனக்கு தெரியாது சார். பஸ் ஸ்டாண்டில் கேட்டதில் ஒரு 4 பேருக்கு நியாயம் புரிஞ்சா போதும். அந்த 40 ஆகும், 40 400 ஆகும். அப்படியே நியாயத்தில் நாடே பற்றிக்கிட்டு ஏறியும். உடலங்க நியாயம், புண்ணாக்கு நீதி, உரம்புக்கு கத்துறதெல்லாம் புரட்சியம். வெட்டி பாரு. ஏன்பா இந்த பஸ் ஸ்டாண்டில் பாடின பாட்டை கட்டி யாருக்கெல்லாம்ப்பா பற்றிக்கிட்டு எரியுது? இதான்